நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அதிமுக ஆட்சியில் தான் டிஎன்பிசியில் அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் மேலே உள்ள வரலான்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்போ திமுகவில் இருந்த சேகர் பாபு அதை கேட்கல? நான் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா 40 மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன். இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு. தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன். இது தவறா? என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக, பாடமொழியாக, தொடர்பு மொழியாக, அலுவல் மொழியாக இல்லாமல் இங்கே எல்லாத்துலேயும் ஆங்கிலம், எல்லாத்துலேயும் ஹிந்தி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்கிறேன், என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால், ஒரு அவமானம் என்று சொன்னால், இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், பேரவைத் தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்குது. இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானதல்ல.